நாம் ஜனக மகாராஜா ஸ்ரீ திரிபுரா ரகசியத்துல அஷ்டாவக்கரருக்கு சமாதி லட்சணத்தை பத்தி, அதாவது அன்றாட வாழ்க்கையிலேயே நாமே நம்மை அறியாமல் நிறைய தருணங்கள்ல சமாதி வயப்பட்டு இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியல இதுதான் சமாதின்னு தெரியல. இதுவும் உண்மை அந்த ஆத்ம விசாரம்னு சொல்லப்படுற மனத்தை உள்முக நாட்டத்தினால. அண்ணான்றது என்ன? அகம்னு சொல்லப்படுற, நான் சொல்லப்படுற, தான், அதனுடைய பேசா இருக்கிற தான்ற தன்மைதான் இந்த ஆன்ம பொருள். தான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொருள் சாதாரண பொருள் அன்று. சகலத்தையும் தோற்றுவிக்கிறது, தோன்றிய சகலமாகவும் தானாகவே இருக்கிறது. ஆனால் தான் தனி முதலாகவும் தனித்து சுரித்துக் கொண்டிருக்கிறது. இத பக்குவம் கொண்ட, இந்த பக்குவம் வரத்துக்கு தான் உள்முகமா உள்ள திரும்பி நிற்றது. ஓயாம உள்முக விசாரமாகவே ஒரு பிறவி கழியும். எடுத்த எடுப்புலயே உள்முகமாவே இருக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாமே ரொம்ப சத்தியமா திடமா தெரிஞ்சிடும். உள்ளேந்துதான் எல்லாம் வருது, உள்ளுதான் வெளிக்கு காரணம். ஒரு சாதாரண காமன் சென்ஸ். ஒரு குயவன் ஒரு பானைய செய்யும் பொழுது மொத்தையா களிமண் எடுத்து அந்த வீல்ல வைக்கிறான். கட்டவர்ல வச்சு உள்ளதான் ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் கொடுக்கறான். கொடுத்து உள் கிரியேட் ஆகும் பொழுதே தன்னிச்சையாகவே அந்த விளிம்பு கப்பால் உள்ளதெல்லாம் அந்த மண்பானையினுடைய சுவருக்கு அப்பால் உள்ளதான் வெளியா மாறிடுறது. இந்த மாதிரி வெளின்னு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை. உள்ளுதான் வெளி, மனம்தான் உலகம். அதனால மனத்திலேயே உலாவுவா. மனத்திலேயே உள்ளுக்குள்ள இருக்கிற மீதி அந்த காரணங்கள்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? புத்தின்றது என்ன? சித்தம்னு சொல்லப்படுற இந்த வாசனை திரட்சியாக ஒவ்வொரு ஜீவர்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வாசனை திரட்சிகளை கொண்ட அந்த சித்தம் என்பது எது? அது தூக்கத்துல எங்க போறது? மனம் எங்க போறது? புத்தி இல்லாம எப்படி நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல வெறும் ஒரு சட உடல் மாதிரி ஜடத்தன்மை கொண்ட உடலா அங்க தூங்கிட்டு இருக்கோம். எழுந்த பிறகு இந்த அகந்தையானது தானே தன்னுடைய சித்தத்தில் ஏறியுள்ள, அழுக்காக ஏறியுள்ள அந்த மூன்று வாசனைகளையும் வெளிப்படுத்திக் கொண்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படின்றதுக்கு எல்லாமே உள்ளுக்கு உள்ளேயே உலகம் தன்மை ஒண்ணு வந்துருது ஒரு ஜென்மத்துல, எடுத்த எடுப்புல. அதுதான் அந்த பக்குவமுற்ற மனம். அப்ப அதுகளுக்கு அந்த மாதிரி இருக்கிற மனத்துக்கு காத்தால எழுந்திலிருந்து அவ வெளியில மத்தவாளுக்கும் தோற்றம் கொடுத்துட்டு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரிதான் இருக்கும். ஆனா மெயின் பேஸ் இன்டர்னலா தான் இருப்பா, உள்ளதான் இருப்பா. உள்ள இருந்துட்டு உள் கண்ட்ரோல் ரூமையே பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த பரிபாகம் அடையிறது. நிறைய சமயங்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பார்வை கூர்மைப்படுறதோ உள்ள ஒரு கஷ்டத்து மூலமா தான், ஒரு சதிகற்பம். அதுதான் இப்ப சொல்ல போற, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றார். அதை நம்ம படிப்போம். நேற்றுக்கு விட்ட இடத்துல இருந்து படிப்போம். எப்படியாவது மூச்சை பேச்சை அடக்கி கொண்டாகாவது இத பண்ணுன்னு சொல்றார். கையை கையினால் கட்டிக்கொண்டு, பற்களை பற்களால் கடித்துக் கொண்டு, நெருக்கிக் கொண்டு, அங்கங்களை அங்கங்களினால் வசப்படுத்திக் கொண்டு தன்னுடைய மனதை முன்னதாக ஜெயிக்க வேண்டும் என்று யோக வசிஷ்டம் கூறியபடி தீவிரமான பிரயத்தனம் செய்ய வேண்டும். ஹட்டவிருத்தி என்றால் பிராணனை அடக்கி கொண்டு தாரணை முதலிய செய்வது. ஹட்டயோகம்ன்றா இல்லையா? ஹட்டயோகம்னா அடிச்சு வழிக்கு கொண்டு வருமா, ஹதம் பண்றது. எப்படியாவது உடம்பு மூலமாவது கொண்டு வருது. அந்த அளவுக்கு உடம்பு அசையாம நிறுத்தி இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு வருது. ஆனா ஆக்சுவலா இது தேவையில்லை. உண்முகப்பட்ட பார்வை வந்துட்டுனாலே போகும். இது மாட்டை கம்பால அடிச்சு, குச்சியால அடிச்சு அதை திருப்பி நம்ம தொழுவத்தை கொண்டு வரதுக்கு பதிலா புல்லுக்கட்டை காட்டி கொண்டு வர மாதிரி, உன்னுடைய மேன்மைதான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அகம்பாவம்ன்ற நான் என்னுடைய குரூப்புக்கு என்ன பண்றோம் நம்ம? இந்த பாரு, நீ இந்த மாதிரி உன்னை எப்ப பாரு சாய்ஸ்ல வைக்க வேண்டியதா இருக்கு. நல்லது வேணுமா கெட்டது வேணுமா? கெட்டது உன்னை படுத்திட போறதே, நல்லது நீ அடைஞ்சு நல்லா உன்னை காத்துக்கோ, உன்னை அபிவிருத்தி பண்ணிக்கோ, நீ நல்லவனா மாறு, இப்படின்னு எல்லாம் இதுக்கு சாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டே இருக்க வேண்டாம். நீன்ற மூலத்தை நீ தெரிஞ்சிருந்தேன்னா
சாதாரணமா இந்த இரட்டைகளா இருக்கிற வாழ்க்கையே அதுக்குள்ள அடங்கி போயிடும். அப்புறம் உனக்கு சுகமான வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி இந்த விசாரம் என்ன பண்றது, புல்லுக்கட்டை காமிக்கிற மாதிரி ஒரு ரீசனிங்க காமிக்கிறது, ஒரு ரேஷனல்ல காமிக்கிறது. அந்த மாதிரி ஒரு அன்பாவும் கருணையாவும் அது உள்ள மனத்தை உள்ள திருப்பி இழுத்துட்டு வருது, வெளிமுகப்படாமல் பகிர்முகப்படாமல். ஏன்னா பகிர்முகம் பட்டாதான், இங்க ஜடத்தோட சந்தாத்தம் பண்ணாதான், பகிர்முக விஷயங்கள்ல நம்ம நாட்டம் வச்சிருந்தாதான் அத்தனை உபத்திரவங்களும் இன்னும் மேன்மேலும் பெருகிறது, அகந்தையும் பெருகிறது. அதனால இந்த உள்முக நாட்டம் தான் முதல் என்ட்ரி பாயிண்ட். இத பண்ணின பிறகு இந்த தாரணை சித்தத்து மேல தாரணை பண்ணு. எது வரைக்கும்னா நேரடியா உனக்கு அனுபவம் சித்திக்கிற வரைக்கும். என்ன அனுபவம்? ஆமா, அந்த சிற்பொருள் ஒண்ணுதான் இருக்கு, மெய்யறிவு ஒண்ணுதான், தானே தானாகவும் தனியாக இருக்கிறது, மூலமாகவும் இருக்கிறது, மற்றும் எல்லாமாகவும் தோற்ற மறைவுகளுக்கு ஆட்பட்ட இந்த பிரபஞ்சமாகவும் என் புத்தியில் உள்ள ஒரு எழுச்சி எழுந்து அடங்கி நான் தினம் தினம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று ஒவ்வொரு ஜென்மத்திலும் உடலை இங்கே விட்டுவிட்டு இறப்புக்கு ஆட்பட்டு திருப்பி ஒரு இருட்டில இருந்து திருப்பி இன்னொரு உருவத்துக்கு, இன்னொரு வடிவத்துக்கு, இன்னொரு கர்ப்பத்துக்கு, இன்னொரு பிறப்புக்கு தயார் பண்ணிட்டு அந்த வாசனைகள் பாசான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இப்படி பண்ணிட்டு இருக்கிற இவைகள் உண்மையன்று அப்படின்ற மாதிரி நேரடியா அந்த சிற்பொருளுடைய தன்மை நம்மளுக்கு தெரிய போறது. அது தெரிகிற வரையில நீ இந்த மாதிரி தாரணை பண்ணு அப்படின்றாரு. நிதித்தியாசத்தினால் பிரத்யேகாத்ம தத்துவம் அபரோட்சமான பிற்பாடு தியானிக்கப்பட்ட பிரத்யேகாத்ம தத்துவத்தையும் பரமாத்ம தத்துவத்தையும் சோகம் என்ற விகற்பத்திற்கு விஷயமாக செய்து கொள்ள வேண்டும். சோகம்னா அவனே நான் என்று அதனை ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல். சக சக அகம், அவனே நான் அப்படின்னு அந்த பொருளே நாம் அப்படின்னு அது சர்வசாதாரணமா எப்படி ஆயிடும்னா, இந்த பிரபஞ்சம் பூரா வியாபிச்சு இருக்கிற நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லப்படுற வேத வாக்கியம் மாதிரி பிரபஞ்சம் பூரா அந்த பொருள் தான் இந்த பிரபஞ்சமாவே நம்மளுடைய புலன்களுக்கும் தோன்றுகின்றது. நம்மளுடைய புலன்களாகவும் நம்மளுடைய மனமாகவும் நம்மளுடைய தேகமாகவும் நம்மளுடைய சகல சக்திகளுமே அங்கிருந்துதான் வந்துட்டு இருக்கு. இப்படி அது அப்படின்றது நான் தான் அப்படின்றத நம்ம உணர்வோம். அப்படி இது ரெண்டும் சிங்க் ஆகும், யோகமாகும், ஐக்கியப்படும். அவனே நான் அப்படின்றதுதான் அந்த தன்மையே என்னுடைய சுரூபம். வெளியில குறிப்பிட்டு காமிக்கிறோம், நம்ம உடம்பு மனசை தாண்டி வெளியில குறிப்பிட்டு காமிக்கிறோம் அந்த தன்மையை. நீ அதுவாக இருக்கிறாய், இந்த ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு இதை கூட அக்கிரீனைப்படுத்தி தன்மை முன்னிலை படற்கைன்ற மாதிரி மூன்றாவது மாதிரி ஆக்கி எனக்குள் ஜொலித்துக் கொண்டிருக்கிற, இந்த உடலுக்குள் இந்த மனத்துக்குள் ஜொலித்துக் கொண்டிருக்கிற அந்த சித்பிரகாசமே பிரம்மம், அயமாத்மா பிரம்மம் அப்படின்ற வார்த்தையும் நீ அதுவாக இருக்கிறாய் என்ற வார்த்தையும் மாதிரி சக அகம், அவனே நான் அப்படின்னு பரமாத்ம தத்துவம்னு சொல்லப்படுற அந்த பேரறிவு அதுதான் என்கிட்டயும் இந்த சொரூபமா இந்த ஞான சொரூபமா துலங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு ஐக்கிய பாவம், ஐக்கிய ஸ்மரணை, ஐக்கிய உணர்வு. இந்த உணர்வு ஓயாமல் உன்னிடத்தில் துலங்குவது பேரு தான் பிரத்யபிக்ஞா ஞானம். இதுவாகவே இருப்பவன் தான் பிரத்யபிக்ஞாவான். இது சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கு பதிலா நம்ம என்ன இது பண்ணிக்கலாம், அவனே நான் அப்படின்ற அந்த தன்மை பூரணமா நம்ம உணர்வுல ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்பு நிலை வாழ்க்கையாவே துலங்கி கொண்டிருக்கும். இதுதான் அந்த பிரத்யபிக்ஞாவான்றது. அந்த பொருளே நான், அந்த சித்பிரகாசமே நான், அந்த சித்ரூபியே நான் அப்படின்றது துலங்கி கொண்டிருக்கும். இந்த பிரத்யபிக்ஞா ஞானத்திற்கு அகண்ட வஸ்துவானது விஷயமாயிருப்பதால் இது நிர்விகற்ப சமாதிக்கு நிகராக இருந்தாலும் சாமக்கிரி பலன்களுடைய பேதத்தால் விகற்பத்தன்மையுடையது என்று அறிய வேண்டியது. அதாவது நேர சித்திக்கிறது என்னன்னா சைலன்ஸ், ஸ்டில்னஸ். நிர்விகற்பம்னா என்ன? மாறுதலற்ற, உதித்தலற்ற, வேறுபாடுகளற்ற, ஏகத்தன்மையா இருக்கிற
அகண்ட வஸ்துத்துவம் வந்து சித்திக்கும். இது வந்து இதனுடைய தன்மை வந்து நிர்விகற்பம், மாறுதலற்ற தன்மை. அப்படி இருந்தாலும் இது வந்து அதாவது சாமக்கிரின்னா என்ன அர்த்தம்னா செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அர்த்தம். அதாவது இரண்டாவது விதமான, அதாவது ஃபர்ஸ்ட் விதமான உபகரணங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்க்ரூ ஆணி வந்து நல்லா மாட்டின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஸ்க்ரூ டிரைவரை எப்படியாவது கொஞ்சம் ஆயில் போட்டு துருப்பிடிச்சு அது ஏறி இருந்தாலும் அதை கழட்டுறதுக்கு என்ன பண்றோம், கொஞ்சோண்டு ஆயில போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ டிரைவரால தான் ட்ரை பண்றோம். ஏன்னா கட்டிங் பிளேயரால அதனோட தலையை பிடிக்கவே முடியாது, அது மரத்தோட மரமா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்க்ரூ டிரைவர். அந்த துருப்பிடிச்ச ஆணி அந்த மரத்துல பதிஞ்சிருக்கிறது எடுக்கிறதுக்கு. இந்த சாமக்கிரி பலன்கள்ன்றது வந்து செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வெளில வந்துருத்தனாலே கட்டிங் பிளேயர்னுடைய பிடிக்காக போட்டுரும். அதை பிடிச்சி திருக்கி என்ன பண்ணுவோம், ஸ்க்ரூ டிரைவரால ஃபுல்லா திருப்ப முடியாது. கொஞ்சம் ஒரு எம்எம், ஒரு 2 நூல் வெளில வந்துருத்தோம்னா கட்டிங் பிளேயரை போட்டு அதை போட்டு முடுக்கி ரிவர்ஸ் பண்ணி எடுத்து கம்ப்ளீட்டா அதை கைட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி இது வந்து நிர்விகல்ப சமாதின்னு சொல்லப்படுற இந்த ஸ்மரணை. நீங்க வந்து தியானம் பக்குவமாயி சமாதியாகி, அந்த சமாதி எப்படி இருக்குன்னா ஸ்டில்னஸும் சைலன்ஸும் கொண்டு போய் விட்டாலும், இப்ப வந்து நீங்க வந்து போற வழியில எல்லாம் வந்து இதுவன்றுன்னு போயிட்டு அவனே நான் போய் முடிச்சிருக்கேன். அப்படி முடிச்ச தன்மை வந்து நிர்விகல்ப சமாதியா இருந்தாலும் ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்டான கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூ ஆணி டைட்டினா மாதிரி இது வந்து அந்த பலன்களுடைய பேதத்தால் விகற்பத்தன்மை உடையது என்று அறிய வேண்டியது. விகற்பம்னா என்ன, திருப்பி இது மாறுதலுக்கு ஆட்படும். புரியுதா? என்ன வெறுமை விகற்பம்னால என்ன, மாறுதல், சேஞ்ச். நிர்விகற்பம்ன்றது வந்து என்ன, அதனுடைய தன்மை, அதனுடைய அதனுடைய சுபாவம், எதனுடையது, அந்த ஆன்ம பொருளுடைய சித் பொருளினுடைய சுபாவம். இப்ப வந்து அது வந்து நேரடியா நம்ம இது மூலமா அறிஞ்சாலும் மாறுதலுக்கு ஆட்படுறது. இரண்டாவது விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும் பொழுது விகற்பங்களுக்கு ஆட்படுகிறது. இவ்விதமான விகற்பத்திற்கு விஷயமான அத்வைத ஆத்ம தத்துவம் அஞ்ஞானத்தை நாசம் செய்கிறது. இப்ப என்ன விகற்பம், என்ன உள்ளுக்குள்ள நம்ம ஆழ்ந்து அந்த சைலன்ஸ்ல ஸ்டில்னஸ்ல அவனே நான், நீ அதுவாக இருக்கிறாய், இந்த ஆத்மாவே பிரம்மம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டில்னஸையும் சைலன்ஸையும் நேரா அதுவே தரிசனம் கொடுக்கும். அதனோட தன்மை வந்து நிறுவி இருக்கும். அப்ப வந்து பேசாம இருக்கும், அங்க பேச்சு இருக்காது, என்ன சேட்டர் இருக்காது, புது ஐடியா கருத்து உருவாகாது, ஒப்பீனியன் உருவாகாது, விகற்பமே இல்லாமல் இருக்கும். அதனோட தன்மை அப்படி இருந்தாலும் உண்மையில ஆன்ம பொருள் வந்து ஆன்ம பொருளுக்கு விகற்பமே கிடையாது இல்லையா? மாறுதலற்ற தன்மை தானே ஆன்ம பொருள், சலனிக்காததானே ஆன்ம பொருள், எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதுதானே ஆன்ம பொருள். அப்படி இருக்கிற பொருள் விகற்பத்தினாலதான் வந்து அதை நம்ம அடையிறோம், சவிகற்பத்தினாலதான் நம்ம அடையிறோம். எப்படி அடையிறோம்னா சிதறுதல்களா வழக்கமா வந்து நம்மளுடைய அறியாமை இருக்கு. அறியாமையினால என்னன்னு சொல்றாரு, அறியாமையினால சிதறி கிடக்கிற மனம், நான் இவனாக இருக்கிறேன், நான் இப்படி இந்த விதமாக இருக்கிறேன், நான் இந்த விதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், முன்னேறி இருக்கின்றேன், சந்தோஷமாக இருக்கின்றேன் அப்படின்னு இந்த விதமாக, இந்த நேரத்தில், இந்த தேகமாக, இந்த ஆரோக்கியமாக அப்படின்னு எப்ப பாரு விகற்பங்களோட கூடின தன்மையா ஒரு ஜீவன் வாழறது பேரு தான் சவிகற்பம். பொறுமா, இது நீங்குதல், இது உள்ளே விமர்சனமாகாமல், இந்த நிலைகளை எல்லாம் உள்ள இன்னர் சேட்டராக மாற்றாமல் அதை தடுத்து விமர்சனங்களை அப்படியே அறவே எழும்பும் இடத்திலேயே தடுத்து நிறுத்தினால் சித்திப்பதே அந்த பொருள். இதுதான் சொல்ல வர. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். நம்மளுக்கு வந்து இந்த உள்ளே நிற்றல், உள்ளே பார்த்தல், விசாரித்தல்,
அப்புறம் தியானம் பக்குவமாகி சமாதி கூடுதலினுடைய உச்ச நிலை என்னன்னா, இந்த எழும்புகிற எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறுத்துகிற சக்தி. அப்படியே ஸ்டாப் அண்ட் டர்ன், நிறுத்து திரும்ப உள்ளே, நிறுத்து வெற்றிடத்தை பார்த்து திரும்பு, எல்லாம் விளங்கிவிடும். அந்த சிற்பொருள் என்னன்னு விளங்கிவிடும். அவனே நீ என்பதும் விளங்கிவிடும். நீ அதுவாக இருக்கிறாய் என்பதும் விளங்கிவிடும். இததான் இந்த முக்கியமான பாயிண்ட அவர் சொல்லி என்ன சொல்றார், இந்த விகற்பத்திற்கு, இந்த மாதிரியா எழும்புகிற விகற்பத்தை நீ அது மூலமாதான், அதை நிறுத்துறது மூலமாதான் அந்த சித்ஸ்வரூபமாகவே உனக்கு தரிசனம் கிடைக்கிறது. நீயே சித்ஸ்வரூபி, நீயே அது அப்படின்ற தரிசனம் கூட உனக்கு உணர்த்தப்படுவது, உனக்கு ரெவலேஷனா ரிவீல் செய்யப்படுவதும் இந்த சதிகற்பத்தினாலேயே என்று நீ நன்றாக தெரிந்து கொள். இதுவே அறியாமை என்கிற சிதறி கிடக்கிற ஒரு க்ஷணத்துல எல்லாம் நம்ம எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் மயமா இருக்கோமா இல்லையா, உள்ள பேசுதல் மயமா இருக்கோமா இல்லையா, உணர்ச்சி மயமா இருக்கோமா இல்லையா, எதிர்பார்ப்பு மயமா இருக்கோமா இல்லையா, இவைகள் எல்லாமே சிதறுதல்கள். இந்த சிதறுதல்கள் என்ற தனித்தன்மைகள் எல்லாம், அறியாமைகள் எல்லாம் நாசம் செய்யப்படுகிறது அப்படின்னு இந்த பேரால அவர் முடிக்கிறார். அதாவது 330வது பேஜ் முதல் பேரால அவர் முடிக்கிறார். நீயே அவன், அவனே நீ அப்படின்ற பாவத்தோட நீ ஐக்கியமாகிறாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த சத்சங்கத்துல இதனோட தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். இது போன சத்சங்கத்தினுடைய தொடர்ச்சி. இவ்விதமாக விகற்பத்திற்கு மாறுதலுக்கு விஷயமாக அமைகின்ற அந்த இரண்டற்ற அந்த பேரொளி மெய்யறிவு தத்துவமானது அஞ்ஞானத்தை நாசம் செய்கிறது. விகற்பத்துக்கு விஷயம்னா என்ன அர்த்தம், இந்த பிரபஞ்சமா தோன்றி இருக்கிறது, அதாவது தோன்றிய பிரபஞ்சத்தை பத்தி வர்ணிச்சுட்டு இருக்கிற நானா இருப்பதும் அது சகல மனிதர்களாகவும் இருப்பவர்களாகவும் இறந்தவர்களாகவும் பிறக்க போகிறவர்களாகவும் எல்லாமாகவும் இருக்கிற அந்த மெய்யறிவு, இதுதான் விகற்பம். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்றா இல்லையா, அந்த யூனிஃபைடு ஒன் சுப்ரீம் கான்சியஸ்னஸ் தான் டைவர்சிஃபைடு பிரபஞ்ச தோற்றமா இருக்கு, அண்ட பேரண்டங்களா இருக்கு. இந்த அண்ட பேரண்டங்களா தோன்றும் அதனுடைய தன்மை தான் விகற்பத்தன்மை. அதுவே பல சக்திகளாக விரிந்து தோற்றமயமாகவும் மறைப்பு மயமாகவும் இருப்பு மயமாகவும், அதாவது தோன்றிய பொருட்கள் இருப்பு மயமாகவும் இருந்து கொண்டிருக்கும் நிலைகள். அது சித்து ஒளி, அதாவது அறிவு ஒளின்னா அது எப்படி உருவம் எடுக்க முடியும்? ஆனா உருவமா இருப்பதற்கும் ஆதாரம் அதுவே, உருவமும் அதுவே, அருவமும் அதுவே. அத நம்ம வார்த்தையால அப்படின்னு சொல்லிட முடியாது, இப்படின்னு சொல்லிட முடியாது. அப்பேற்பட்ட பொருள் அது. அதனாலதான் சிதறி கிடக்கிற இந்த பிரபஞ்சமா யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற மாதிரி ஒருமையான அகண்ட ஏகரசமா இருக்கிற அந்த பரம்பொருள் பேரறிவே இந்த சிதறி பிரம்மாண்டமாகவும் நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் அண்ட வெளியாகவும் ஆகாசமாகவும் பஞ்சபூதங்களாகவும் தனித்த உயிரினங்களாகவும் தனித்த அகந்தைகளாகவும் எல்லாமாகவும் சிதறி கிடக்கிற இந்த விகற்ப ஞானமாக, விகற்ப அஞ்ஞானம்னு சொல்லு, ஞானம்னு சொல்லு, என்ன வேணா சொல்லிக்கோ, அது அத்வைத்தமா இருக்கிற அந்த இரண்டற்ற தத்துவமா இருக்கிற அது அதனுடையதுதான். அது அதை நாசம் செய்வதும் இதுதான். புரியுதா? இந்த விதமா விகற்பத்திற்கு விஷயமான அத்வைத ஆத்ம தத்துவம் அஞ்ஞானத்தை நாசம் செய்கிறது. விகற்பத்தை நாசம் செய்யல, விகற்பமா இருப்பதும் அதுவே அப்படின்றதுதான் அஞ்ஞானம். சிதறி பலவாக இருப்பதும் அதுவே. மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இங்க வேகம் என்ன வேகம்? நம்மளுடைய புலன்கள் எல்லாம் 5 குதிரைகள் வேகமா பாஞ்சு போற மாதிரி பொருள்கள்ல போறது. இன்பங்கள் நினைச்சுட்டு மனத்தை பின்னாடி இழுத்துட்டு உள்ள போறது. அதுதான் வேகம் கெடுத்து திருப்பி உள்ள திரும்புறதா. அது
வேகம் கிழுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. பிஞ்சு அகமா, பிஞ்சு அகம்னா என்ன? முளை விடுற இடத்துலயே நீரூற்று எங்க கொப்பளிக்கிறதோ அந்த நீரூற்று கண்ணுதான் பிஞ்சு அகம். நான் உருவார இடமேதான் பிஞ்சகம். பிறப்பருக்கும் பிஞ்சகம், நுண்ணியதான் இருக்கிற அந்த அகம். இயேசுநாதரும் இதுதான் சொல்றாரு, என்னுடைய வாசல் இடுக்கமானது. உன்னுடைய அப்படியே சவிகற்பத்தோட நீ, அதாவது சிதறி கிடக்கிற மனமாக, இரட்டைகளாக, முப்புடிகளாக, காலமாக, தேசமாக இருக்கிற நீ அப்படி நுழைய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அழிஞ்சு போனா அங்க நுழையலாம், நீ அழிஞ்சு போனா அங்க நானே இருப்பேன். என்னுடைய வாசல் இல்ல, நானே அங்க இருப்பேன்னு அர்த்தம். இதெல்லாம் இப்படிதான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த பொருளுக்கு இங்க உதாரணம் கொடுக்கறதுக்கு என்ன பொருளும் கிடையாது. ஆகாசத்தை கொஞ்சம் சொல்லலாம், மற்றபடி வேற எதையுமே இங்க சொல்ல முடியாது. அததான் இங்க இப்படி சொல்றார் அவர். இந்த மாதிரி பிரபஞ்சமாக சிதறி கிடக்கிற ஒரே பேரொருள் சக்தி உண்மையில அதனுடைய சுரூபம் இப்படி கிடையாது அப்படின்றத நம்மளுக்கு தெரிவிக்கிறதே இந்த சிதறி கிடக்கிற தன்மையா இருக்கிற நம்மளுடைய உணர்ச்சிகளும் எண்ணங்களும் காலமாகவும் தேசமாகவும் பலவிதமாக சிதறி கிடக்கும் தன்மை தான் அதை தெரிவிக்கிறது. அதனாலதான் இந்த சிதறி கிடத்தல் தான் போக போறது, ஆனா அந்த சிதறி கிடத்தல் தான் தெரிவிக்கவும் தெரிவிக்கிறது அப்படின்னு அதை சொல்றாரு. இவ்விதமாக விகற்பத்திற்கு விஷயமான அத்வைத ஆத்ம தத்துவம் மூல அறியாமையையும் நாசம் செய்கிறது. இதுவே பின்னும் ஸ்பஷ்டமாக விவரிக்கப்படுகின்றது. சிரவண மனனங்களால் தீர்மானிக்கப்பட்ட பிரத்யேகாத்ம தத்துவத்தை தியானிப்பது பக்குவமாகும் போது அத்தகைய பக்குவ தியானமே நிர்விகற்ப சமாதி. ஆமா, இப்ப என்ன ஆகுது? இப்படி தொடர்ந்து சிரவணம் மனனம், புரியுதா? உள்ளுக்குள்ள வழியில கேட்கிறத உள்முக விசாரம் மூலமா மனநித்தல், புரியுதா? மறிச்சு 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 நிறுத்தியும் பாக்குறது, பேச விட்டும் பாக்குறது, புரியுதா? பேசினா அந்த ஜீவத்தன்மை எப்படி எல்லாம் மேன்மேலும் பெருகி ஒரு நரி நுழைஞ்சா 1000 நரி நுழையன்னுவா. ஒரு 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 டெட் பாடியா ஒரு காப்ஸ் கிடக்கிற இடத்துல ஒரு நரி நுழைஞ்சா 1000 நரி நுழையும். அந்த மாதிரி அகந்த ஒண்ணு நுழைஞ்சதுன்னா எல்லாம் நுழையும். அந்த மாதிரி இங்க மனனம் பண்ணியும் உள்ளுக்குள்ள சிரவணத்தாலையும் தீர்மானிக்கப்பட்ட பிரத்யேகாத்ம தத்துவத்தை தியானம் பண்ணு, அதிலேயே தோன்றிரு. அப்படி தோன்றிருக்கும் போது ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவ காலத்துல சடார்னு தத்துவம் என்ன நேரம் இறங்கிடும். சிற்பொருள் தானே நிற்கும். நீ பேசவே முடியாது. சபிகற்பமாது நிர்விகற்பமாது அதெல்லாம் கமெண்ட் கொடுக்கறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படியே ஸ்டில்னஸ் சைலன்ஸ் ஆகும். வேறொருள் அப்படியே ஆட்சி புரிகிற மாதிரி அப்படியே நிற்கும். இதுதான் நிர்விகற்ப சமாதி. இங்கு இது கருத்து. தியானத்திற்கே பரிபாகத்தின் தாரதமியத்தினால் சபிகற்ப சமாதி என்றும் நிர்விகற்ப சமாதி என்றும் பெயர். ஆக்சுவலா இந்த சமாதின்னு சொல்றதெல்லாம் ஆரம்ப நிலையில அது தியானம் தான். அது பலவாறாக சிதறி கிடந்து உள்ளுக்குள்ள நிறைய பேச்சுக்களாகவும் ஐடியாஸ் ஆகும், ஒப்பீனியன் ஆகும், படிச்சதெல்லாம் வருது, உலகத்துல பார்த்ததெல்லாம் வருது, உலகத்துல விவகரிச்சதெல்லாம் உள்ள வந்ததுன்னா அது சபிகற்பம்ன்ற சிதறி கிடக்கிற தன்மை. அதுவே அவைகள் அற்று போய் நிற்கும் பொழுது சிற்பிரகாசம் தானே அங்க இருப்பாக இருந்ததுன்னா அதுக்கு நிர்விகற்பம்னு பேர். ஏன்னா அந்த பொருள்னு சொல்லப்படுற அந்த பேரருளுடைய தன்மையே சைலன்ஸும் ஸ்டில்னஸும் தான். அங்க வேற ஒரு காட்சியும் எதுவுமே வராது. அங்கு சித்தமானது சுத்த ஆத்மா ஆகாரமாகவே நீடித்த காலம் இருக்கட்டும் என்று சங்கற்பித்து அச்சங்கற்பத்தை மறந்து விடாமல் அந்த சம்ஸ்கார ரூபமாக இருக்க, அதாவது நினைப்பு ரூபமாக இருக்க, சங்கற்பிக்கிறது தான் நினைக்கிறதுன்னு அர்த்தம். சம்ஸ்காரம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அர்த்தம், பதிவுன்னு அர்த்தம். பதிச்சுக்கோ அப்படின்றார். சங்கற்பம்னா நினைச்சுக்கோன்னு அர்த்தம். அத சங்கற்பமாவே நினைச்சுக்கோ. இப்ப சிதறி கிடந்த விமர்சகர்களா கிடந்த விமர்சனமா நிறைய இருந்த என்னுடைய மனமானது அவைகள் எல்லாம் நிறுத்திடுது. ஒரு விமர்சனம் கிடையாது. இப்ப இருக்கிறது நிர்விகற்பமாவே இருக்கு. இப்படி இருக்கிற
நிர்விகற்பமா இருக்கிற தன்மை தான் சுத்த ஆத்மாவுக்கு ஆகாரமான தன்மை. இது அப்படியே நீடிச்சு இருக்கட்டும், தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு நீயே ஃபர்மா டிட்டர்மின் பண்ணிக்கோ, நிச்சயிச்சுக்கோ. திருப்பி இந்த நிச்சயமான தன்மை என்ன ஆகணும்னு அங்க பதிஞ்சு இருக்கணுமா. நீங்க இனிமே பண்ற தியானங்கள்ல எல்லாம் எப்படின்னா, அடுத்த எவ்வளவோ க்ஷணங்களுக்கு ஒரு பேச்சு நான் எழும்ப விட மாட்டேன். அதுதான் பறக்கடால கடிச்சுக்கோங்கோ, கைகளால கெட்டியா பிடிச்சுக்கோங்கோ அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நீங்க மென்மையா உள்ளே பண்ணலாம். அடுத்த 15 நிமிஷத்துக்கு நான் ஒரு பேச்சு உள்ள எழும்ப விட மாட்டேன். என்னுடைய சொரூபத்தை நான் பாக்குறதுக்கு நீடித்த காலம் அந்த சொரூபமயமாகவே நிர்விகற்பத்துல மாறுதலற்ற அதனுடைய தன்மையாகவே சொரூப தன்மையாகவே நான் இருக்க போகிறேன். அதற்கு நான் ஒரு பேச்சை பேச விட மாட்டேன், ஒரு நினைப்பை நினைவுக்கு கொண்டு வர மாட்டேன். வந்தாலும் அது ஆரம்பித்த இடத்திலேயே அதை நிறுத்தி விடுவேன், அடக்கி விடுவேன், ஒடுக்கி விடுவேன்னு சங்கல்பம் வச்சுக்கணுமா. ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்கோ அப்படின்ற சம்ஸ்காரம்னா ரிஜிஸ்ட்ரேஷன், சங்கல்பம்னா டிட்டர்மினேஷன். சம்ஸ்கார ரூபமாக அது இருக்கணும். தியானிக்கப்பட்டதின் வடிவமாக சித்தம் இருந்து கொண்டிருப்பதின் மத்தியில் எதுவரையில் இந்த நிச்சயித்தல் தன்மையினால் மறதியினால் சித்தத்தின் தேயேகார வடிவம் துண்டிக்கப்படுகின்றதோ அதுவரையில் அதற்கு தியானம் என்று பெயர். தேயேகாரம்னா என்ன அர்த்தம்னா காட்சி, தியானத்தினுடைய காட்சி. முப்புடிகளா எல்லா இடத்துலயும் எங்கின்னு இருக்கும்ல. மனத்தினுடைய தொழிலே எப்படி? தியானிப்பவன், தியானிக்கும் தன்மை, தியானத்தினுடைய லட்சியமான காட்சி இல்லையா? இப்ப நம்ம சம்ஸ்காரமா ஒரு பதிவா வச்சுண்டு தொடர்ந்து நான் உள்ள பேச மாட்டேன், தொடர்ந்து உள்ள சிதறி இருந்தாலும் அந்த சிதறுதலுக்கு ஒரு அங்கீகாரம் நான் பேசுதல் மூலமா தான் நடக்க போகுது. பேச மாட்டேன், நினைக்க மாட்டேன், எந்த விதமான மாறுதலையும் அங்கே உள்ளே வரவிட மாட்டேன் அப்படின்னு சம்ஸ்காரமா ஒரு பதிவா பண்ணிட்டு நீ இரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த நினைத்தல் மயமா காட்சி ரூபமா ஏதோ வந்துட்டு இருந்தது இல்லையா, அது துண்டிக்கப்பட்டால், புரியுதா? அதுக்கு துண்டிக்கப்பட்டால் அந்த நிலை எதுவரைக்கெல்லாம் அது துண்டிக்கப்பட்டிருக்கோ, காட்சி இல்லாமல் தியானிப்பவன் மாத்திரம் இருக்கானோ அது பேர் தியானம்னு பேரு அப்படின்ற. அதாவது அகத்துக்குள்ள உள்ளுக்குள்ள விசாரத்துல ஒருவனே தன்னைத்தானே ஆழ்ந்து பார்த்துட்டு இருந்தானா அந்த பார்ப்பவன் தான் தியானிப்பவன், அதுதான் தியானம் அப்படின்னு சொல்ற. எது வரைக்கும் அவனுடைய இலக்கான தியானத்தின் இலக்கான காட்சி பொருள் இல்லாமல் அவன் மாத்திரம் இருக்கானோ அது பேர் தியானம் அப்படின்ற. இத்தகைய தியான அபியாசத்தின் தீர்ச்சியினால் கேட்கப்பட்ட காலம் வரையில் சங்கற்ப சம்ஸ்காரம், அதாவது நிச்சயித்த பதிவு துண்டிக்கப்படாமல் சித்தத்தில் காட்சி வடிவம் தியானத்தின் காட்சி தன்மை கொண்டதாகவே தொடர்ந்து இருக்குமானால் அது சவிகற்ப சமாதியாம். அதாவது தியானிப்பவன் அவன் என்ன கேட்டிருக்கான், உள்ள பேச மாட்டேன் அப்படின்ட்டு பேசாத தன்மையே ஒரு காட்சி அங்க பொறுமா. கேட் கீப்பர் மாதிரி ஒருத்தர் உள்ள போட்டுடுறோம், தியானிப்பவனே போட்டுடுறான் தன்னுடைய ஒரு அங்கமாகவே, யார் வந்தாலும் உள்ள விடாத அப்படின்ற மாதிரி என்ன பேச்சு இருந்தாலும் முதல்ல போட்டு அதை நிறுத்து. இப்படி இருந்தா, அதாவது எதன் வருது போட்டுட்டு அவன் நிறுத்தான். தியானிப்பவனுக்கோசரம் உள்ள இருக்கிற எஜமானனுக்கோசரம் கேட்டில் உட்கார்ந்து இருக்கிற காவல்காரன் மாதிரி இந்த சங்கற்பித்த நிச்சயித்த ஒரு பதிவு, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், நிச்சயித்த ஒரு கன்ஃபார்ம்டு இஷ்யூ என்ன, யார் என்ன பேசினாலும் அங்க நிறுத்து, இங்க ஒரு பேச்சு கூடாது, ஒன்லி நோபல் சைலன்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி அந்த தியானத்தின் லட்சியமான ஆள் கேட்டுக்கிட்ட உட்கார்ந்துட்டு அதை தொடர்ந்து இருந்துட்டு அவனும் இருந்துட்டு அந்த வர விஷயங்களையும் அப்படியே தடுத்து நிறுத்தினான்னா இது பேர் தான் சவிகற்ப சமாதி. சிதறல்களோட சிதறல்கள் இருக்கு, ஆனா சிதறும் தன்மை இங்க இல்ல. ரெண்டே பேர் இருக்கா, தியானிப்பவன் இருக்கான், கேட் கீப்பரா. தியானிப்பவனே தன்னையே ஒரு சங்கல்ப வடிவத்துல, ஒரு நிச்சயித்த வடிவத்துல, ஒரு பதிவாக, ஒரு டிட்டர்மின்ட் எண்ணமாக உட்கார வச்சு நோபல் சைலன்ஸ் பிளீஸ், டோன்ட் டாக், டோன்ட் சேட்டர் அப்படின்னு நிக்க வச்சிருக்கான். இது சவிகற்ப சமாதி.
இந்த சவிகற்ப சமாதி அபியாசத்தின் தேர்ச்சியினால் இதுலயே மாஸ்டர் ஆயிடும். இதெல்லாம் ஆக்சுவலா ரொம்ப குறுகிய காலம். இவ்வளவு நுணுக்கத்துக்கு நம்ம வரோம், இவ்வளவு எல்லாம் புரியுது, இவ்வளவு எல்லாம் பண்ணவும் முடியுது அப்படின்னா இதுக்கப்புறம் இதனுடைய தேர்ச்சி ரொம்ப தூரம் கிடையாது, மினிட்ஸ்ல தான் இருக்குது. இந்த சவிகற்ப சமாதி அபியாசத்தின் தேர்ச்சியினால் சங்கற்ப சம்ஸ்காரத்தை, அதாவது இந்த நிச்சயித்த ஒரு ரிஜிஸ்டர்டு வேல்யூவா அங்க கொடுத்துருக்கா இல்லையா, ஆர்டர் பை ஆர்டர்னு ஒரு போட்டா எப்படி இருக்கும், அதுதான் சம்ஸ்காரம். அந்த நிச்சயித்த ஆர்டரை அபேட்சியாமலே கோரிய காலம் வரையில் சித்தத்தில் காட்சி வடிவ தன்மையான தியேகார தன்மை தொடர்ந்து இருக்குமானால் அது நிர்விகற்ப சமாதியாம். இப்ப அந்த கேட் கீப்பர் கூட கிடையாது. தியானிப்பன் சர்வசாதாரணமா ஒரு ஐடியேஷன் அற்று, ஒரு ஒப்பீனியன் அற்று, வேறற்று, இரண்டற்று, தானும் கூட இருக்குமா இல்லையான்னு தெரியாம இருக்கிறது பேர் நிர்விகற்ப சமாதி. ஆனா போற பாடம் சவிகற்ப சமாதியா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சேட்டரை நிறுத்துறதுதான் இங்க மீன். வாழ்க்கைக்கும் இந்த மாதிரி சிப்பொருளை தேடி இருக்கிற உள்ள திரும்பி விசாரம் பண்ணி அதை உணர்ற அந்த தருணத்துக்கு என்னங்க வித்தியாசம் இருக்க முடியும்? வாழ்க்கையில என்ன பண்றோம், ஓயாம உள்ளுக்குள்ள 100 பேர் பேசிட்டு இருக்கா. எந்த இஷ்யூக்கும் நம்மளுக்கு 100 கருத்து இருக்கும். நம்மளை பத்தி இஷ்யூவா இருக்கட்டும், உலகத்தை பத்தி எதா இருக்கட்டும் இல்லையா, ஒவ்வொரு மனசுக்குள்ளயும் இதுதானே நம்ம வாழ்க்கை. இதையே பண்றோம் இல்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதே சவிகற்பமா சிதறி கிடக்கிறதா பண்ண போறது. ஆனா சவிகற்பம்னா இப்ப என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. அதுல சமாதியே பண்ண போறோம், சங்கற்பிச்சுக்க போறோம். அடுத்த பேச்சு நான் பேச மாட்டேன் உள்ள அப்படின்னு நானே காவல்காரன், நானே அதை பார்ப்பவன் அப்படின்னு 2ஆ வச்சுட்டு 36 சகல விதமான மாறுதல்களையும் அங்கங்கே தடுத்து நிறுத்தது சவிகற்ப சமாதி. இதுக்குதான் ஒரு நிச்சயித்த ஒரு கட்டளை மாதிரி சம்ஸ்காரம் மாதிரி பதிச்சுட்டு அந்த காவல்காரனை நியமிக்கிறோம். கொஞ்ச நாள்லயே என்ன ஆயிடும், ஒரு 2-3 செஷன் நீங்க இதை பண்ணீங்கன்னாலே என்ன ஆயிடும், அதுவே தேவையில்லை. தானா என்ன ஆகும், பேச்சற்று அந்நியமே நுழையாது. ஏகாரம்னு சொல்லப்படுற தியானத்தின் லட்சியமா இருக்கிற இந்த பேச்சுக்களை சேட்டரை, இன்னர் சேட்டரை நிறுத்துதல் சர்வசாதாரணமா அங்க சித்திச்சு இருக்கிறது பேர் தான் நிர்விகற்ப சமாதி. எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. இது பரமானந்தத்தில் சொல்லப்படு, இது ஒரு கிரந்தம். பரமானந்தம்ன்றது ஒரு புஸ்தகம், ஒரு இது உபனிஷத் மாதிரி. அதுல இது இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதா. இந்த சவிகற்ப சமாதி அபியாசத்தின் தேர்ச்சியினால் சங்கற்ப சம்ஸ்காரத்தை, அதாவது நிச்சயித்த கட்டளை பதிவின் சார்பில்லாமலேயே கோரிய காலம் வரையில் மனத்தில் சித்தத்தில் காட்சி வடிவமாக நிறுத்து என்று சொன்ன தன்மை, நிறுத்திய தன்மை தொடர்ந்திருக்குமானால் அதன் பெயர் நிர்விகற்ப சமாதியாம். நினைப்புகளிடமிருந்தும் துண்டிக்கப்படுவது தியானம் என்று சொல்லப்படும். அதாவது வெறும் நினைப்பவன் இருக்கான், நினைப்புகள் இல்ல, இது வெறும் தியானம்னு சொல்லப்படும். நினைப்புடன் துண்டிக்கப்படாது இருப்பது குணத்தன்மையுடைய சமாதியாம். அதாவது என்ன, நினைப்புகள்லாம் இருக்கும், ஆனா நினைப்புகள் முக்கியம் இல்ல, ஆனா அதனுடைய குணம் சுபாவம் என்ன, சிதறி கிடக்கிறதா அங்கு குணம். இப்படி சிதறி கிடக்கிறதான் கிடக்கையே நம்மளுடைய மனம் அப்படின்றத உணர்றதுதான் குணத்தன்மை. இது பேர் தான் சமாதி. ஏன்னா எங்கெல்லாம் நீங்க குணத்தை, குவாலிட்டியை டச் பண்றீங்களோ, அலைவ்னஸை டச் பண்றீங்களோ, அப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது அந்த மனத்துக்கு. அங்கதான் அது சமாதியா மாறுறது. நினைப்புகளுடன் துண்டிக்கப்படாது இருப்பது குணத்தன்மை, அதாவது சகுண சமாதின்னு சககுண சமாதின்னு வா, புரியுதா, குணத்துடன் கூடிய சமாதி, புரியுதா. அப்ப குவாலிட்டி தான் அங்க இருக்கு. அதாவது இது சிதறி கிடக்கிறது இல்லாமல் ஒட்டுமொத்தமா அந்த தன்மையே இப்படி இருக்கு பத்தியா அப்படின்றது அறிஞ்ச நிலையா இருக்கு. அது பேர் அந்த சமாதின்றார். நினைப்பே இல்லாமலும் துண்டிக்கவே படாமலும், புரியுதா, இருப்பது நிர்விகற்ப சமாதி. அதாவது என்ன, இந்த சக குணமும் இருக்கும், தனித்த நினைப்பும் இருக்காது, எல்லாம் தெரியும்.
இந்த இடம்தான் வந்து கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் பகவத்கீதையில என்ன சொல்றார்? நானே அனைத்தும், அனைத்தும் நானே. பொறுமா, நானே அனைத்தும்னா என்ன? ஆன்ம பொருள் சித் பிரகாசமே இங்கு தோன்றியுள்ள அனைத்தும், சகல சக்திகளும், சகல மெட்டீரியல்ஸ் சொல்லப்படுற மேட்டர்களும், சகல மனத்தினுடைய சக்திகளும் எல்லாமும் நானே அப்படின்னு அவர் சொல்ற அந்த தன்மை தான் வந்து இதனுடைய பலன் எனப்படும். அப்புறம் தியானத்தின் பக்குவ நிலையான இத்தகைய நிர்விகற்ப சமாதியில் சுத்தமான பிரத்யேகாத்ம தத்துவத்தை அடைந்து விஷயமாக்கி பிறகு எழுந்த அடுத்த க்ஷணத்தில் சமாதியில் அனுபவிக்கப்பட்ட பிரத்யேகாத்ம தத்துவத்தையும் சாஸ்திரத்தினால் நிரூபிக்கப்பட்ட பரமாத்ம தத்துவத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த அத்வைத ஆத்மா நானாயிருக்கிறேன் என்று பிரத்யபிஜானவான் ஆகின்றான். பிரத்யபிஜானவான்னா யாரு? ஆன்ம பொருள் ஒன்றுதான் இருக்குன்ற நினைவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு சுக மகரிஷி வாழ்ந்தார்னா, ஒரு ரமண மகரிஷி வாழ்ந்தார்னா, ஒரு பகவான் கிருஷ்ணர் வாழ்ந்தார்னா அவள்லாம் இந்த நிலையில தான் வாழறா. இங்க இருக்கிறது ஒரு பொருள் தான்ப்பா, ஒரு பேரறிவு தான்ப்பா. அத வந்து ஒரு தனித்த நாம் வந்து ஆசிரியக்க வேண்டிய முறையை தான் அப்பேற்பட்ட ஞானிகள் எப்படி சொல்றாங்கன்னா, வெளியிலேந்து நீ வந்து சாஸ்திரத்தையும் நீ வச்சுக்கோ. அதாவது இந்த மாதிரி சத்சங்கம் மூலமா உபனிஷதங்கள் அது இது எல்லாத்தையும் பாரு. அதுல இந்த பிரபஞ்சத்தை பத்தி எல்லாம் வர்ணிக்கிறது, பிரபஞ்சம் கூட ஆன்ம பொருள் தான் வர்ணிக்கிறது. சோ அந்த தத்துவம் வந்து வெளியில இருக்கிற இந்த பிரம்மாண்டத்தை பத்திய ஒரு கன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுக்கும். அதுவும் பேரறிவு பொருளே அப்படின்றது கொடுக்கும். இதுதான் பரமாத்மா தத்துவம். அதாவது மேலான ஆத்ம தத்துவம் தான் இந்த பிரபஞ்சமாவும் விரிஞ்சிருக்கு அப்படின்றத காமிக்கும். உனக்குள்ள உன் புத்தியாகவும் உன்னுடைய சிதறுதல்களாகவும் உன்னுடைய வாழ்க்கையாகவும் இரட்டைகளாகவும் முப்படிகளாகவும் காலமாகவும் தேசமாகவும் இருப்பதும் இதுவே அப்படின்ற உன்னுடைய தனித்த நிலைதான் வந்து பிரத்யேகாத்ம தத்துவம். இதுவும் விளக்கப்படுகிறது. வெளியில சாஸ்திர உதவியும் வச்சுண்டு இந்த பரமாத்ம தத்துவத்தையும் ஞாபகப்படுத்தினேன்னா பர்ஃபெக்ட் யூனியன் நடக்கும். கிட்ட என்ன யூனியன் நடக்கும்? அந்த பிரம்மமே நான், சர்வமா இருக்கிற அந்த பேரறிவே நான், நானே அனைத்தும் பகவான் கிருஷ்ணர் சொல்றாருன்னா அதுதான். ஒரு நாள் வந்து பகவான் ரமண மகரிஷி காவியகாண்ட கணபதி முனி கிட்ட சொல்றார், நாயனா அப்படின்னு இந்த நட்சத்திரங்கள்லாம் எனக்குள்ள இருக்குன்னு நான் பாக்குறேன். இந்த மகண்ட ஆகாசம் எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்குன்றார். அவர் எனக்குள்ளன்னு சொல்றதே ஆன்ம பொருளை, பேரறிவு பொருளாவே அவர் இருக்கார். இது வந்து சத்தியமான அனுபவம் வந்து சித்திக்கிறது. பரமாத்ம தத்துவமும் இந்த பிரத்யேகாத்மான்னு சொல்லப்படுற உள்ள படம் போட்டு சகஜ கேவல நிர்விகல்ப சமாதியில அமைஞ்ச அனுபவம் ரெண்டும் ஒன்னா யூனியன் ஆகுது. அததான் இங்க வந்து இவா வந்து இவ்வளவு அழகா ஒரு சொல்லி கொடுக்கிறார். தியானத்தின் பக்குவ நிலையான இத்தகைய நிர்விகல்ப சமாதியின் சுத்தமான பிரத்யேகாத்ம தத்துவத்தை அடைந்து விஷயமாக்கி, அங்கதான் முக்கியம். அது நீ வந்து ஒரு 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 அது என்ன, அது வந்து ஒரு பூரண பொருள், அதுவே ஒரு பொருள் வஸ்துன்றா. பேரறிவு என்ன சொல்றா? ஒரு மெட்டீரியல், ஒரு கல்லு நிறையும் சொல்றா. கல் எப்படி பார்க்க முடியுமோ அதை விட வந்து பவர்ஃபுல்லா அதை உணர முடியும். பொறுமா, ஒரு கல்லை தொட்டா ஹார்டா இருக்கு, தூக்கினா கனமா இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த பேருணர்வு வந்து நீயாகவே மாறும் பொழுது உனக்கு இந்த மாதிரியாவே அது தென்படும். அதனாலதான் அது விஷயமாவே தெரிஞ்சுக்கோ. இந்த நிலை இப்படி இருக்கியா, இல்லாட்டி வேணா எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க. அவ்வளவு ஆப்ஜெக்டிவா பேருணர்வை கூட பார்த்துட்டான். பேருணர்வு அவளுக்கு முன்னாடி அப்படி வந்து தாண்டவ மாதிரி நிக்கிறது. ரமண மகரிஷி எவ்வளவு செயல்கள் ஏற்றி எப்படி எல்லாம் சொல்றாரு. எப்படி சொல்ல முடியுது? ஆப்ஜெக்டா எப்படி சொல்ல முடியுது? சப்ஜெக்டாவே இருக்கிற, அனைத்துக்கும் மூலமா இருக்கிற, ஒவ்வொரு புள்ளிலையும் நான்ன்றதை பிடிச்சிட்டு அவ ஹப்புல நிக்கிறாளாம் அந்த பொருள், அந்த சித்ரூபி பரதேவதை. அப்படி நிக்கிறவளை இவெல்லாம் வந்து அதுவாகவே இருந்துன்னா எப்படி அதுவாகவே இருந்தாதான் அது கைவசப்பட்டு வார்த்தைகளுக்கும் அகப்பட்டு செயல்களாகவும் ஸ்லோகங்களாகவும் கம்யூனிகேட் பண்ணவும் முடியுது. அதெல்லாம் இப்ப கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு இவர். புரியுதா? அதனால விஷயமாக்குறதுன்றதும் நம்மளுடைய சாதகத்துல ஒரு அம்சம்.
மெஜிஷியன்லாம் என்ன பண்றான், நல்லா வந்து சிற்பொருளை ஐடென்டிஃபை பண்ணிட்டான். ஆனா அது பெரிய ஞானத்துக்கே வழிவகுக்கும்ன்றத மாத்திரம் அவனுக்கு கண்ணு கட்டப்பட்டு வச்சிருக்கு. அவன் என்ன பண்றான், ஸ்தூல பொருட்கள் எல்லாம் கல்ல நகர்த்துறான், ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறான், தானே மறைஞ்சு போய் இன்னொரு இடத்துக்கு தோன்றான், அப்புறம் மிதந்து காமிக்கிறான் ஆகாசத்துல, காத்து போல பறவை போல அப்படியே மிதந்துட்டு இருக்கான், தண்ணியில நடக்கிறான். இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? ஏன்னா உள்ள சிற்பொருள் வந்து சகலமாகவும் இருக்கு, சகல திறன்களாகவும் இருக்கு. ஆனா இது எல்லாமே சிற்பொருள்ன்றது அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இறைவனுடைய சொத்து அப்படின்றது மறைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு எதிர்க்கவே வந்து அவன் நடத்தி காமிச்சுட்டு இருக்கான். இறைவனோட சக்தியே வச்சுட்டு இறைவனுக்கு எதிர்க்க அவர் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தையே பெரிய பூமியே அந்த சோழ விட்டுருக்காரு. நம்மளையே ஆழ்ந்த உறக்கத்துல தள்ளி ஒண்ணுமே இல்லாம பண்ணி, உயிர் கூட இல்லாம பண்ணி, எப்பேற்பட்ட ஈகோயிஸ்டிக் பர்சனும் அங்க வாழறது இல்லை, அடங்கிதான் தூங்கிட்டு இருக்கான். அப்ப பரபிரம்மாவே இருக்கான். குடும்பக்காரன் கூட பரபிரம்மாவே இருக்கான். கொடுமையான துஷ்ட மிருகம் கூட தூங்கும் பொழுது நல்ல மிருகமா தான் இருக்கு, சாந்தமா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்க வச்ச அந்த சக்தி இருக்கும் பொழுது அதுக்கு எதிர்க்க நிக்கிற மாதிரி இவ இதெல்லாம் வந்து சித்து வேலைகளை கை கொண்டு இவாளும் விஷயமா தான் ஆக்குறா. ஆனா இது வந்து ஞான விஷயம், மேஜிக் விஷயம் இல்லை, இந்திரஜால விஷயம் இல்லை, ஜாலம் கிடையாது. அதுதான் நம்ம இங்க உணர்ந்து இதை விஷயமாக்கி பிறகு எழுந்த அடுத்த க்ஷணத்தில் சமாதியில் அனுபவிக்கப்பட்ட அந்த பிரத்யேகாத்ம தத்துவத்தையும் சாஸ்திரத்தினால் நிரூபிக்கப்பட்ட பரமாத்ம தத்துவத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த அத்வைத ஆத்மா நானா இருக்கின்றேன் என்று பிரத்யபிஞானவான் ஆகின்றான். முழுமையான தொடர்ந்த அந்த உணர்வு நிலையில ஐக்கியமானவனா அவன் இருக்கான், ஆன்ம பொருளாகவே இருக்கின்றான். ஆனால் சக்தியானது நிர்விகற்ப பிரகாசத்தன்மையுடையதா இருக்க அதிலிருந்து எழுந்தவனுக்கு எவ்விதம் ஞாபகமும் உண்டாகும் அப்படின்னு இவ வந்து என்ன பண்றா, பலவிதமான, அதாவது ஞாபகம்ன்றது எப்படி அப்படின்லாம் அவ போறா. பட் நம்மளுக்கு அவ்வளவுலாம் தேவையே இல்லை. ஏன்னா ஆழ்ந்த விரக்கத்துல எதுவுமே தோன்றாமல் இருக்கவே ஒரு ஞாபகமா நம்மளுக்கு பதிச்சு வரும்பொழுது சமாதின்றது அலர்ட்னஸ்னுடைய ஆன்ம பிரகாசத்தினுடைய இருப்பிடமே. அது வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்டிவா நல்லா தெரியவே ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை மயமாகவே இது எதிரொலிக்குங்க. உங்களுடைய உடம்புல இருந்தும் உங்களுடைய மனத்துல இருந்தும் உங்களுடைய பேச்சில இருந்தும் ஐம்புல சேஷ்டைகள்ல எல்லாம் உள்ளத்திலே ஒளி உண்டானால் வாக்கிலே அருள் உண்டாகும், உள்ளத்தினிலே அருள் உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும் அப்படின்லாம் சித்தர்கள் பாடிட்டார். உள்ளத்துல அருள் உண்டாகணுமா, அந்த சித் பிரகாசம் வந்து உண்டாகணும். அது உண்டானா வாக்கினிலே ஒளி உண்டாகும். பேசுறதெல்லாம் சத்தியத்தை சுமந்து நிறைவேறும்படியா செய்யும் அப்படின்றது ஒரு இது சித்தருடைய பாட்டு. அந்த மாதிரி இங்கே ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கிற தன்மையே அது அருள்மயமா என்ன பண்றது, நன்னா தூங்கினேன்ற ஒரு நினைவா வரும்பொழுது இது வந்து அலர்ட்னஸ்னுடைய அவேர்னஸ்னுடைய சுப்ரீம் ஸ்தானம், அபோர்டு, கர்ப்ப கிரகத்தினுடைய அந்த பிரகாசம். அதுவே அங்க இருக்கும் பொழுது இது எப்படி ஞாபகத்துக்கு வராம இருக்கும்? அதை எப்போதும் ஸ்மரித்து ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஆகையால் நிர்விகற்ப சமாதியில், இது வந்து கடைசி பேஜ் 333வது பேஜ்ல கடைசி பேராகிராஃப். ஆகையால் நிர்விகற்ப சமாதியில் சுத்த ஸ்வரூபத்தின் ஸ்பூர்த்தி, ஸ்பூர்த்தின்னா ஸ்புரணம்னா வந்து துடிப்பு, திராபுன்னு அர்த்தம். சுத்த ஸ்புரணம் வந்து வெறுமனே இல்லை, ஒரு ஒரு கர்ப்பகிரகத்துல ஏத்திருக்கிற ஒரே ஒரு ஜோதி, ஒரு தீபம் வந்து தொடர்ந்து அது எரிஞ்சுட்டு இருக்கு. காத்து இல்லை, எதுவும் இல்லை, ஆனாலும் வந்து காத்துல இருந்து ஆக்சிஜனை உறிஞ்சிட்டு இருக்கு, தீரியை யூஸ் பண்ணிட்டு இருக்கு, எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு இருக்கு, அந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணிட்டு அந்த எட்ஜ்ல உட்காந்துன்னா அந்த ஸ்பார்க்கா தொடர்ந்து தீபம் வந்து ஒளிர் விட்டு கொண்டிருக்கின்றது, சுடர் விட்டு கொண்டிருக்கின்றது. அது போல இதற்கு ஒரு ஸ்புரணம் உண்டு. அந்த சுத்த ஸ்வரூபத்தின் ஸ்பூர்த்தி இருப்பதால் நிர்விகற்ப சமாதியில் நினைவு உண்டாவது பொருத்தமுடையது என்று கூறுகின்றனர். இதுதான் இதோட வந்து இந்த பிரத்யபிக்ஞாவான்னு சொல்லப்படுற தொடர்ந்து வந்து அதுவாகவே நான் இருக்கிறேன், அவனே நான் அப்படின்றத இங்க வந்து ஊர்ஜிதப்படுத்தி இவர் வந்து ஜனக மகாராஜா வந்து அஷ்டாவக்ரருக்கு விளக்கிட்டார்.
இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த சசங்கத்துல கண்டினியூ பண்ணும். ஒவ்வொரு சத்சங்கமும் அதனுடைய முடிவுல அந்த லிசனர்ஸா கேட்டவர்களா இருந்த அந்த மனத்தை ஒரு ஏகாகிரக புள்ளியில ஆழ்த்தி கண்களை மூடி தியானம் பண்ற அளவுக்கு அது தூண்டும். இதை தவிர ஆரம்ப நாள்ல நான் மெடிடேஷன் டெக்னிக் 1 அப்படின்னு வெளியில இருந்து ஒரு மணி ஓசை மூலமாக 40 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மணி ஓசை அடிக்கிறது. அது என்னன்னா, ஒருவேளை நம்ம மனம் காட்டாறு மாதிரி வர அதனுடைய வாசனை பதிவுகள்ல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதன் வயப்பட்டு அப்படியே வெளியே பகிர்முகமாக யோசனைகள்ல தீவிரமான ஏதோ ஒரு ஞாபகத்துல உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டு இருந்தா அதிலேருந்து ரிமைண்ட் பண்றதுக்கு இந்த சத்சங்கத்திலேயே இணைப்பா அதுல கொடுத்திருந்தேன். மெடிடேஷன் டெக்னிக் 1 மணி ஓசையை கொடுத்திருந்தேன். 40 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும் அது. இப்ப நிறைய பேருடைய விருப்பம் என்னன்னா இந்த கைடன்ஸ் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. நீங்க இதை தாண்டி விசாரம்னு சொல்லப்படுற கண்ணை திறந்துட்டே பண்ற தியானம் பேர் தான் விசாரம். எப்பொழுதுமே இந்த தனித்துவம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறது தான் கண்ணை திறந்துட்டே நம்ம செய்யற வேலைகள்ல அப்படின்றத கண்களை திறந்துட்டு செயல்களில் ஈடுபடும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தியானத்துக்குன்னு வரும்பொழுது இத இந்த மணியோசைன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. எங்கேயாவது தீவிரமான யோசனையில ஆட்பட்டு நீங்க கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் அங்கிருந்து உங்களை மீட்கிறதுக்கு. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்கள்லயுமே இந்த 1 மணி நேர மணி ஓசைய வெளியிலேருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி ஓசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.